மகாராஜா நாட்டு இல்ல வந்துக்கிறாரு போடு முதல்ல பாத்துட்டு வந்து வணக்கம் வணக்கம் ஐயா வந்தனம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் சொல்றேன். இந்த சபையில் வந்த அரசர் ஆமா யார் என்ற விளக்கம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். எனக்கு தெரிஞ்சதோ யாரும் வேண்டாத. மச்சான் அது அங்கடா இந்த 4 கம்பத்துக்குள்ள வந்துட்டோம்னா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதான் தெரியும். நீ எத்தூர் இப்பதாவது தெளிவாக தெரிந்து கொண்டாயா? தெரியும். அங்கம் அமர்ந்து இலாடம் ஒட்டியம் குரு குச்சரம் காமாண்டிகம் படிப்பு மக்கள் ஒரு 12 பேர் பங்கம் பங்காளம் ஆத்திரம் மச்சம் மராட்டியம் மாணவம் மூச்சு வாங்க இருங்க மூச்சு வாங்க எனக்கு இப்பதான் மனுஷன் தெரியும் உங்களுக்கு மூச்சு வாங்க நீ எண்டத்துக்கு மூச்சு வாங்க என்ன துணு சொல்லி வர்றாரு மச்ச நாடு கொல்ல நாடு அவந்தி நாடு பங்கம் பஞ்சாபம் இப்படி சொல்லக்கூடிய 55 நாட்டிலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கன்னிகாபுரி பட்டணத்தை ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய கார்த்திப மன்னன். ராசி புடிச்சா இருக்கும் போதே யார் அப்படி இருந்தாலும் இந்த கன்னிகாபுரி பட்டணத்தை பரிபாலம் செய்து பண்ணி நேரத்திலே எப்படி தெரியுமா? அப்படி ஒரு மனிதனுக்கு எது பிரதானம் என்று தெரியும். ஆமாங்க எது தெரியுமா? போற்று பாற்று டம்ளர்
போட்டு வாடி நம்ம ஊர்ல பை. யாரு போட்டு போடுனது? ஒரு மனிதனுக்கு எது பிறந்தாங்க தெரியுமா? சத்தியமா இருந்து கூட போட்டுதான். தன்னுடைய சிலம்பே அங்க 2 பேர் போட்டு வா. தன்னுடைய சிலம்பே பிறந்தாங்க. பிரதானோ அப்படி சிலம்பாகிய சென்னையிலே மக்கள் மாணிக்கம் மரகதம் இப்படி சொல்லக்கூடிய கோபால் மகாராஜா யா அப்படி 9 விதமான நவரத்ன கற்களால் இயக்கப்பட்ட இந்த மணிமடம் எப்படி சைலன்ஸ் ஐயோ உனக்கு மாமரி வாயா இந்த மணிமகுடம் எப்படி இருக்கிறது பார்த்தா அப்படியே பலபலா பலபலா பலபலான்னு இருக்கு. அதானே எந்த குறையும் கிடையாது. எந்த ஒரு குறையும் குறையிட்டு பார்த்தாலும் குறையும். அப்படி இந்த கன்னியாகுமரி நாட்டை விட்டு வரும்போது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? வேதிய வேதம் பாட என்னை கண்டவுடனே அப்படியே வேதம் மோதிக்கொண்டு வரவோ வேதம் போதிக்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆசிரியர் கூறும் ஆமாங்க. வெஞ்சாமலை வீசக்கூடிய மாதர்கள் என்னுடைய இரு பக்கமும் வெஞ்சாமலை வீசிக்கொண்டு வருகிறார்கள். மட்டும் ஏன் கேக்குறீங்க? பொண்டாட்டிக்கு போனா 2 பக்கம் விசிறினே தாங்கறாங்க. உனக்கு ஃபேன்ஸ் பாலாங்க அதிகம் மகாராஜா. ஃபேன்ஸ் பாலாங்க அதிகம். நம்முடைய கன்னியாகுமரி பட்டணம் எந்த நிலைமையில் உள்ளது? நாட்டில் உள்ள மக்கள் செல்ல செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று தேச விசாரணை செய்ய நாட்டு நடப்பு கேக்குறீங்க? நீங்க கேளு நான் சொல்றேன். மாதமும் மாறி மாறி நாட்டு மக்களுக்கு யாவற்றமான பேர்களும் மாதம் 3 மழை மாதம் மும்மாறி மழைகளும் பழுதுமே மாதம் மும்மாறி மழைகளும் பழுதுமே கேட்டேலாம் லைட் கூட ஆஃப் ஆகி போச்சு. நம்ம ஆட்சி பவுசி அப்படி இருக்குது. அப்பெல்லாம் வந்து கம்பத்துக்கு கம்பத்தை தீப்பந்தம் கட்டி ஆடுவாங்க. ஆமா இப்போ லைட் பல்பு பல்புங்க. அதனால நீ கேட்கல மாதம் மும்மாறி கற்பனை தவறாத பெண்களுக்கு ஒரு மழை, ஒரு மழையும் வேதம் ஓதக்கூடிய அந்தனருக்கு ஒரு மழை, ஒரு மழையும் நீதி தவறாத மன்னருக்கு ஒரு மழை என்று சொல்லக்கூடிய மாதம் 3 மழை தவறாமல் பொழிந்து வருகிறது. எப்படி நான் நீதிநெறி தவறாத மன்னனுக்கு ஒரு மழை என்று தெரிவிக்கின்றேன். ஆமா எப்படி எங்களை கட்டி காப்பாத்துறீங்களே, அது எப்படிடா? எல்லாரும் மேடி வாங்கி கொடுக்குறீங்களா? அது எப்படிடா? அது தெளிவா சொல்றா. நாட்டு மக்கள் ஒரு குறை எடுத்து வந்தாங்கன்னா குறை என்று என் இடத்திலே நாடி வந்தார். யாருக்கும் ஒரு கட்டி கொடுக்க பயக்க மாட்டீங்க. அவர்களுக்கு குறையை நீக்கி நிறைவு செய்து அனுப்பி வைப்பேன். ஆமாங்க. ஆகையால் ஆமா நீதி நெறி தவறா மன்னனுக்கு ஓர் மழை என்று சொல்வார்கள். ஆமாங்க. இருந்தாலும் எப்படி தெரியுமா? ஆலயம் தினம் நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சிவாலயம், கிருஷ்ணாலயம், அம்மன் ஆலயம், விநாயகர் ஆலயம் இப்படி சொல்லக்கூடிய தெய்வீக
ஆலயங்களில் அல்லும் பகலும் 60 நாழிகையும் இடைவிடாமல் 6 கால பூஜை தவறாமல் நடந்து வருகிறது. எப்படி நீங்க இருக்கிற நாட்டுல போய் குறை வருமா? ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை அன்ன நைவேத்தியத்துடன் சிறப்பாக நடைபெறுகிறது. நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆலயங்களிலும் அல்லும் பகலும் 60 நாழிகையும் அன்ன நைவேத்தியத்துடன் இடைவிடாமல் கோவில்களிலே தீபார்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு வர எண்ணெய் கெழுப்பும் பூரா முடி திரும்புறாங்க பூஜாலி. அந்த நாட்டுல இந்த நாட்டுல ஒரு குறை இருக்காது. இருந்தாலும் கற்புடைய மத நம்முடைய நாட்டில இருக்கக்கூடிய கற்பு நெறி தவறாத மாதர்கள் கணவனையே கண்கண்ட தெய்வமாக துதித்து போற்றி படித்துக் கொண்டு வருகிறார்கள். கற்புடைய மத கணவனே அது மாதிரி பண்ணுவா பொண்டாட்டி நீ வெளிப்படையா சொல்லிட்ட இருக்கிறாங்களே நிறைய பேர் உள்ளுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவன் புலி தளம் புலிகளும் ஆவை என்று சொல்லக்கூடிய பசு கூட்டங்களும் ஒற்றுமையாக ஒரே குளத்தில் நீர் அருந்துகிறதா? எப்படி சொல்லி விடுறா? அப்படி இருந்தாலும் இந்த கன்னிகாபுரி பட்டணத்தை பரிபாலம் செய்து வரக்கூடிய கார்த்திகா மன்னனாக இருந்தாலும் என்னுடைய மனதிலே பெரிய குழப்பம் ஒன்று இருக்கிறது. என்ன குழப்பம் தெரியுமா? எனக்கு பின்பால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு கிடையாது. ஆண் வாரிசு தான் இல்ல நீ நினைக்கிறார். ஆசையான மகன் அழகான பெண் என்னுடைய மகள் இருக்கிறார். இருந்தாலும் எனக்கு பின்பால் இந்த நாட்டை பரிமாணம் செய்து வருவதற்கு ஒரு ஆண் வாரிசு தேவையில்லவா? ஆண் வாரிசு கண்டிப்பா வேணும். இருந்தாலும் என்னுடைய மனமானது எப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
எனக்கு பின்பால் இந்த நாட்டை பரிமாணம் செய்து வருவதற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை. ஆகையால் என்னுடைய மனைவி கையில வைக்காத. அந்த பொம்மை கட்டுறா அப்படியே கவலை எனக்கு பின்பால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு தேவைப்படுகிறது. ஆகையால் என்னுடைய மனைவி காரணம் சென்று சிவபெருமானை நோக்கி கடுத்தவன் செய்யலாமா அல்லது நாட்டில் இருந்தபடியே வரக்கூடிய அனைவர்களுக்கும் தான தர்மம் செய்யலாமா என்று அந்த இடத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும். நான் அடுத்ததாக என் மனைவி மாணிக்கவில்லை